ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட கிளாஸில் 10th மேக்ஸில் இருக்கக்கூடிய முக்கோணவியல்ங்கிற சாப்டரில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான 5 மார்க் சம்ஸ் தான் பார்த்துட்ருக்குறோம். அதில் ஆல்ரெடி 3 சம்முக்கான வீடியோ போட்டிருக்கேன். இப்போ 4th சம்லேருந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாருங்க, 4th சம் என்ன அப்படின்னா, எடுத்துக்காட்டு 6.11 நம்மளோட புக்கில் இருக்கும். கொசிக்கன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா ஈக்குவல் டு பி எனில் காஸ் தீட்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 1/p² + 1 என்பதை நிரூபிக்கோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் எடுத்து நிரூபிக்க முடியாது. நம்ம பி வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வச்சு நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படின்னு பாருங்கள், பி வேல்யூ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டாம். இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா கிவன் டீட்டெயில், அதாவது கொசிக்கன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா ஈக்குவல் டு பின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கொசிக்கன் தீட்டாவை காட் தீட்டாவை வச்சு நம்மளுக்கு ஒரு ஐடென்டிட்டி தெரியும், ஒரு முற்றொருமை தெரியும் இல்லையா, அதை எழுதிக்கலாம். என்ன முற்றொருமைனா, கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு ஒரு முற்றொருமை இருக்குது, இது எழுதிக்கலாம். இப்போ இதனுடைய எல்ஹெச்எஸ் பாருங்களேன், a² மைனஸ் b²ங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இதை வந்து ஃபார்முலா படி a + b இன்ட்டு a - bன்னு வந்து விரிச்சு எழுதலாம். அப்போ என்னன்னு வரும், இது கொசிக்கன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா இன்ட்டு கொசிக்கன் தீட்டா மைனஸ் காட் தீட்டா ஈக்குவல் டு 1 வந்துடும். a + b இன்ட்டு a - b ஈக்குவல் டு 1 வந்துடும். இதில் இந்த கொசிக்கன் தீட்டா மைனஸ் காட் தீட்டாவை லெஃப்ட் சைட்லேயே வச்சுட்டு இந்த கொசிக்கன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டாவை ரைட் சைடு கொண்டு போய்க்கலாம். அப்போ என்னன்னு வரும், கொசிக்கன் தீட்டா மைனஸ் காட் தீட்டா ஈக்குவல் டு 1 இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது இந்த பக்கம் வரும்போது டிவிஷன் ஆயிடுது, கொசிக்கன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டான்னு வந்துடுது. இப்போ ஈக்குவேஷன் 1ல இந்த கொசிக்கன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டாங்கிறது பிக்கு ஈக்குவல்னு வச்சிருக்கிறோம். ஸோ இதுக்கு பதிலாக பின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போது கொசிக்கன் தீட்டா மைனஸ் காட் தீட்டா அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல்னா 1/pக்கு ஈக்குவல். இதை ஈக்குவேஷன் 2ன்னு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2வையும் ப்ளஸ் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 1ல ரெண்டு ஈக்குவேஷனை ஆட் பண்ணுறதுனா என்னென்னா, எல்ஹெச்எஸ்ஸையும் ஆட் பண்ணணும், ஆர்ஹெச்எஸ்ஸையும் ஆட் பண்ணணும். ஸோ எல்ஹெச்எஸ்ஐ ஃபஸ்ட்டு ஆட் பண்ணலாம். அப்படி ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னு பாருங்களேன். இதில் எல்ஹெச்எஸ்ல என்ன இருக்குது, கொசிக்கன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா இருக்குது, ப்ளஸ் இதனுடைய எல்ஹெச்எஸ்ல என்ன இருக்குது, கொசிக்கன் தீட்டா மைனஸ் காட் தீட்டா இருக்குது, ஈக்குவல் டு அதனுடைய ஆர்ஹெச்எஸ்ல பி இருக்குது, இதனுடைய ஆர்ஹெச்எஸ்ல 1/p இருக்குது. ஸோ எழுதிட்டோம். இதில் ப்ளஸ் காட் தீட்டா மைனஸ் காட் தீட்டா கேன்சல் ஆயிடும். கொசிக்கன் தீட்டா ப்ளஸ் கொசிக்கன் தீட்டானா 2 கொசிக்கன் தீட்டா ஈக்குவல் டு இதை எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா, எல்சிஎம் எடுத்து தான் ஆட் பண்ணணும். அதுக்கு வேற ஒரு சிம்பிளான ட்ரிக் சொல்கிறேன். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி +1 போட்டு பை பின்னு போட்டுருங்க. இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, p இன்டூ p² ப்ளஸ் இந்த 1 அப்படியே போட்டுட்டு பை பின்னு எழுதிக்கணும். சரிங்களா, இதை வந்து ஈக்குவேஷன் 3ன்னு மார்க் பண்ணிக்கலாம். ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணி ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 3ன்னு மார்க் பண்ணிட்டோம். இப்போ ஈக்குவேஷன் 1ல இருந்து ஈக்குவேஷன் 2வை மைனஸ் பண்ண போகிறோம். அப்படியா, ஈக்குவேஷன் 1ஐயும் 2வையும் ப்ளஸ் பண்ண இல்லையா, இப்போ ஈக்குவேஷன் 1ல இருந்து 2வை மைனஸ் பண்ணலாம். ஈக்குவேஷன் 1னுடைய எல்ஹெச்எஸ் என்னன்னு பாருங்க, கொசிக்கன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா மைனஸ் இதனுடைய எல்ஹெச்எஸ் என்ன, கொசிக்கன் தீட்டா மைனஸ் காட் தீட்டா ஈக்குவல் டு அதனுடைய ஆர்ஹெச்எஸ் பி, இதனுடைய ஆர்ஹெச்எஸ் 1/p, ரெண்டையும் மைனஸ் பண்ணுறதுனால இடையில மைனஸ் போட்டிருக்கேன். இங்கே இந்த மைனஸ் வந்து இந்த ரெண்டு டேர்முக்குமே காமன், ஸோ மைனஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ என்னன்னு வரும், கொசிக்கன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா மைனஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் கொசிக்கன் தீட்டா மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் காட் தீட்டா ஈக்குவல் டு இங்கே அதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, p இன்டூ p² மைனஸ் 1/p. இதில் என்ன கேன்சல் ஆகுது, ப்ளஸ் கொசிக்கன் தீட்டா மைனஸ் கொசிக்கன் தீட்டா கேன்சல் ஆயிரும். காட் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டானா 2 காட் தீட்டா ஈக்குவல் டு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு, p² மைனஸ் 1/pன்னு வந்திருக்குது. இதை ஈக்குவேஷன் 4ன்னு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஈக்குவேஷன் 3யும் ஈக்குவேஷன் 4ம் கிடைச்சிருக்கு இல்லையா, இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா டிவைட் பண்ண போறோம். எதாவது டிவைட் பண்ண போறோம்னா ஈக்குவேஷன் 4ஐ ஈக்குவேஷன் 3ஆல் டிவைட் பண்ண போறோம். என்ன எழுதுறோம்னு பாருங்க, ஈக்குவேஷன் 4 divided by equation 3. சரிங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 4னுடைய எல்ஹெச்எஸ் எழுதிக்கலாம். என்ன இருக்குன்னு பாருங்க, 2 காட் தீட்டா பை அதனுடைய எல்ஹெச்எஸ்ல என்ன இருக்குது, 2 கொசிக்கன் தீட்டா ஈக்குவல் டு இதனுடைய ஆர்ஹெச்எஸ்ல என்ன இருக்குது, p² மைனஸ் 1/p பை அதனுடைய ஆர்ஹெச்எஸ்ல என்ன இருக்கு, p² ப்ளஸ் 1/pன்னு இருக்கு. இதில் 2 கேன்சல் ஆயிரும். காட் தீட்டாவோட ஃபார்முலா எழுதிக்கலாம். காட் தீட்டாவோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, காஸ் தீட்டா பை சைன் தீட்டா இல்லையா, ஸோ காஸ் தீட்டா பை சைன் தீட்டா பை
கொசிகன் தீட்டாவோட ஃபார்முலா 1/sin தீட்டா ஈக்குவல் டு இங்கே மேலே இருக்கிற ஃப்ராக்ஷனை அப்படியே எழுதிட்டு கீழே இருக்கிற ஃப்ராக்ஷனை மேலே கொண்டு போக போகிறோம். கீழே இருக்கிற ஃப்ராக்ஷன் மேலே போனால் ரெசிப்ரோக்கல் ஆயிரும். ஸோ இது தலைகீழாக எழுதணும்னா p/p² + 1 வந்துடும். இந்த பியு கேன்சல் ஆயிரும். இங்கே என்ன ஆகும் அப்படின்னா இங்கே அதே மாதிரி மேலே இருக்கிற ஃப்ராக்ஷன் அப்படியே எழுதுங்க. cos θ/sin θ இன்ட்டு இந்த 1/sin θவை மேலே கொண்டு வந்தீங்க அப்படின்னா என்னென்னு வந்துடும்னா sin θ/1 வரும். sin θ/1 ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது p² - 1/p² + 1 இருக்குது. sin θ கேன்சல் ஆயிரும். cos θவை 1ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா cos θவே தான். ஸோ cos θ ஈக்குவல் டு p² - 1/p² + 1. ஸோ இதுதான் நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிருக்கு.